Hello friends, வணக்கம் and welcome back to Critics Mode. இன்னைக்கு நம்ம எந்த மூவியோட ரிவ்யூ பார்க்க போறோம்னு கேட்டீங்கன்னா மீசா 2025ல தமிழ் டப்ல ரிலீஸ் ஆயிருக்க மலையாளம் த்ரில்லர் டிராமா மூவி சன் நெக்ஸ்ட்ல இப்போ ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. இந்த படத்துல கதிர், ஷைன் டைம் சக்கோன்னு ஏகப்பட்ட பேர் நடிச்சிருக்காங்க. சிம்பிளான ஒன்லைன் ஸ்டோரி என்னன்னு கேட்டீங்கன்னா, நம்ம கதையோட ஹீரோ ஒரு தாழ்த்தப்பட்ட ஜாதியை சேர்ந்த சமூகத்துல இருக்காரு. பொலிட்டிக்கலா பயங்கர ஈடுபாடோட ஃப்ரெண்ட்ஸ் கேங்கோட பயங்கரமா வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு பொலிட்டிக்கல் லீடருக்கும் ஹீரோக்கும் ஒரு பிரச்சனை பல வருஷமா முட்டி மோதிக்கிட்டு இருக்க டைம்ல நம்ம கதையோட ஹீரோ ஃபாரஸ்ட் ரேஞ்ச் ஆபீசரா மாறிடுறாரு. ஒரு நாள் ராத்திரி பகையோட இருக்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு பார்ட்டி பண்ணலாம், மான்கறி சமைச்சு தரேன்னு சொல்லி வர வச்சு அன்னைக்கு ராத்திரி என்ன சம்பவம் பண்ண போறாங்க, இதுக்கு நடுவுல அரசியல்வாதியால வந்த பிரச்சனை என்ன, நம்ம கதையோட ஹீரோக்கும் சமூகத்துக்கும் என்ன மெசேஜ் சொல்லி கருத்து சொல்லி இந்த படத்தை எடுத்தவரோட வாழ்க்கையில என்ன நடந்துச்சுங்கிறத ஹார்ட் ஹிட்டிங்கான ரெவெஞ்ச் த்ரில்லர் டிராமாவா பிரசென்ட் பண்ணியிருக்காங்க. தமிழ் டப்பிங் ப்ராப்பரா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ்ல மல்டிபிள் எமோஷன்ஸ் பண்டிலோட நம்ம கதிர் இந்த படத்துல செம்மையா ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஃபர்ஸ்ட் மலையாளம் மூவில செம்மையா ஸ்கோர் பண்ணியிருந்தாலும் லிப்சிங் இஷ்யூ இருக்குங்கிறத மைண்ட்ல வச்சுக்கோங்க. பர்ஃபார்மரா குறை சொல்ல முடியாத அளவுக்கு அவரை தாண்டி ஷைன் டைம் சக்கோ, ஷகிம் ஷான்னு சொல்லி எல்லாருமே ஜஸ்டிஃபைங்கா அந்த ரோலை தாங்கி பிடிச்சிருக்காங்க. ஸ்டோரியை பொறுத்த வரைக்கும் சூப்பரான ஒரு ரிவெஞ்ச் த்ரில்லர் டிராமா. ஃப்ரெண்ட்ஷிப்குள்ள ஒரு துரோகம் மேல் ஈகோனால பாதிக்கப்பட்ட ரெண்டு நண்பர்கள் திரும்ப மீட் பண்ணும்போது நடக்கக்கூடிய சம்பவம் என்னங்கிறத அட்டகாசமா சொல்லி பொலிட்டிக்கல் மெசேஜோட பலர்னு ஆடியன்ஸா பார்த்து கேள்வி கேட்டிருக்காங்கிறத இந்த படம் பார்க்கவும் நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க. ஸ்கிரீன் பே பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் ஹாஃப் நீட்டா இருந்துச்சு, செகண்ட் ஹாஃப் ஆவரேஜா சிம்பிளா இருந்துச்சு, இன்டர்வல் ட்விஸ்ட் நல்லா இருந்துச்சு. கிளைமேக்ஸ்ல மட்டும் சொதப்பி கன்ஃபியூஸ் பண்ணி லாஸ்ட் 30 மினிட்ஸ் தலையை சுத்தி மூக்கத்தோடு தான் கருத்து சொல்லிட்டாங்களோன்னு நீங்களே ஃபீல் பண்ற அளவுக்கு பயங்கர ரஷ்டப்பா பல விஷயத்தை இதுல ஆர்டிபிஷியலா பேசிட்டாங்க. 1.25 மணி நேரம் ஒழுங்கா போயிட்டு இருந்த படம் ட்ராக் மாதிரி ஏன்டா இப்படி பண்ணீங்கன்னு கேட்கிற அளவுக்கு லைட்டா சொதப்பிட்டாங்கிறத இந்த படம் பார்க்கும் நீங்களே ஃபீல் பண்ணுவீங்க. டெக்னிக்கலா நீட்டான மூவி தான். பேக்ரவுண்ட் ஸ்கோரிங், சினிமாகிராஃபின்னு சொல்லி எல்லாத்தையும் பார்த்து பர்ஃபெக்டா பிளேஸ் பண்ணி பிரசென்ட் பண்ணிருக்காங்க. பல த்ரில்லிங் சீன்ஸை எலிவேட் பண்ணி கொடுத்துருக்கு. நைட் டைம் விஷுவல்ஸ்ல அட்டகாசம் பண்ணி மிரட்டி விட்டுருக்காங்க காட்டுக்குள்ள. படத்தோட மேஜர் ஹைலைட் கோர் பிளாட்டே பாத்தீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ்க்கு நடுவில் இருக்கக்கூடிய மேஜர் கான்ஃபிளிக்ட் ஃபேஸ் ஆஃப் அதை சுத்தி நடக்கக்கூடிய ரிவெஞ்ச் டிராமால பாலிடிக்ஸை கலந்து எல்லாரையும் பலார்னு யோசிக்க வச்சதுதான். படத்தோட செகண்ட் ஹாஃப்ல பல சீன்ஸ் பயங்கர பிளாட்டா இருந்துச்சு. எமோஷன்ஸ் பெருசா படத்துக்கு கை கொடுக்காம விட்டுருச்சு. நம்ம கதையோட ஹீரோவை தாண்டி ஸ்ட்ராங்கா எஃபெக்டிவா ஸ்கிரீன்ல தெரியுது. இந்த படம் பார்க்கும்போது நீங்களே ரியலைஸ் பண்ணுவீங்க, கேமியோ நல்லா இருந்தாலும் அதை ஒழுங்கா யூஸ் பண்ணலையோன்னு கண்டிப்பா நீங்களும் யோசிப்பீங்க. போல்டான ராவான டாபிக் எடுத்து ரொம்ப சட்டிலா சிம்பிளா பேசி வாய்ஸ் அவுட் பண்ணதுனாலே படம் பெருசா பேசப்படலைங்க. நான் லீனியர் ஸ்கிரீன் பே படத்துக்கு கை கொடுத்து லாஸ்ட் வரைக்கும் ஹோல்டு பண்ணி உங்களை பார்க்க வைக்குதுங்கிறத இந்த படம் பார்க்கும்போது உங்களால ரியலைஸ் பண்ண முடியும். படத்துல ஒரு சில ஃபிளாஸ் இருந்தாலும் ஃப்ளோ எந்த விதத்துல அஃபெக்ட் பண்ணல. ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் கூட பார்த்து என்ஜாய் பண்ற மாதிரியான தமிழ் டப்டு மலையாளம் த்ரில்லர் டிராமா மூவி சன் நெக்ஸ்ட்ல இப்போ ஸ்ட்ரீமிங் ஆயிட்டு இருக்கு. இந்த மீசா மூவிக்கு நம்ம தரக்கூடிய ரேட்டிங் எவ்வளவுன்னு கேட்டீங்கன்னா 6.6 அவுட் ஆஃப் 10. இந்த ரிவ்யூ செக்மெண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணி வீடியோ பிடிக்கலாம் இருக்காம டிஸ்லைக் வச்சு கமெண்ட் பண்ணுங்க. நம்ம டெலிகிராம் லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு, ஜாயின் பண்ணிக்கோங்க. டெய்லியும் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துடும். டாடா பை, see you on love you well.